இஸ்ரவேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். The breaker goes before you. தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக செல்கிறார். The breaker goes before you. தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக செல்கிறார். Micah chapter 2, we shall read verses 12 and 13. மீகா 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். I will surely assemble, O Jacob, all of thee. I will surely gather the remnant of Israel. I will put them together as the sheep of Bozrah, as the flock in the midst of their fold. They shall make great noise by reason of the multitude of them. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். நான் தொழுவத்துக்குள்ளே சேர்த்த மந்தைக்கு சமாதானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். The people are taken into the captivity. ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு சென்றார்கள். They are in the Babylonian captivity, Assyrian captivity. அவர்கள் அசீரியர்களின் அடிமைத்தனத்துக்குள்ளாகவும் பாபிலோனியர்களின் அடிமைத்தனத்துக்குள்ளாகவும் இருந்தார்கள். On another occasion, they were scattered all over the world. சில நேரங்களில் அவர்கள் உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். Now the Lord gives them a promise, I will gather you back. இப்பொழுது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உங்களை திரும்ப கூட்டி I சேர்ப்பேன் will என்று. gather you back. நான் உங்களை திரும்ப கூட்டி And I will சேர்ப்பேன். put you together as the sheep of Bozrah, as the flock in the midst of their fold. இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். And now Jerusalem is desolate. எருசலேம் கைவிடப்பட்டிருக்கிறது, பாழா கிடக்கு. It's a desolate. பாழாய் கிடக்கிறது. Now I will bring men back to Jerusalem. நான் எருசலேமிலே திரும்ப கொண்டு வருவேன். It's very interesting to note here. மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். They shall make great noise by reason of the multitude of men. ஜனத்திரளினால் இரைச்சல் உண்டாகும். ஜனத்திரளினால ஆட்டு மந்தல் சத்தம் கேட்குற மாதிரி ஜனத்திரளினால இரைச்சல் உண்டாகும். Again there will be activities. திரும்பவும் அங்கே ஒரு செயல்கள் கூடும். Verse 13. 13ஆம் வசனம். The breaker is come up before them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். The breaker is come up before them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து They போகிறார். have broken up and have passed through the gate and are gone out by it. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். And they, yes. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக And their போவார். king shall pass before them. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். And the Lord on the head of them. கர்த்தர் அவர்களின் முன்னணியிலே நடந்து போவார். Many a time in our life, அநேக நேரங்களில் நம் வாழ்க்கையிலே there will be barriers. அநேக தடைகள் There இருக்கும். will be barriers. சில நேரம் தடைகள் இருக்கும். We may not be able to go forward. நாம் முந்தி செல்ல முடியாத அளவுக்கு But the Lord goes before us. தேவன் நமக்கு முன்பாக செல்லும் And the பொழுது Lord removes all the barriers. தேவன் அந்த தடைகளை நீக்கி போடுகிறார். Yesterday I was meditating நேற்று நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். in one part of the life in the history of Israel. இஸ்ரவேலின் வரலாற்றிலே ஒரு பகுதியிலே There are many barriers. அநேக தடைகள் இருந்தது. When they were in the bondage, when they were slaves in Egypt, எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது the Lord promised them a promised land. அவர்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்த தேசத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் A பண்ணினார். land that flows with milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், A good and fertile land. செழிப்பான தேசம், Their own land. அவர்களுக்கு சொந்தமான ஒரு தேசம். They are slaves in Egypt. எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். They are
suffered a lot by the taskmasters. கசடிகளாலே அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். But the Lord promised them, தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் I'll பண்ணுகிறார். give you a land that flows with milk and honey. உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று. A land that is wide and good. நல்லமும் விசாலமான தேசத்தை. நலமும் விசாரமான தேசம். The Lord promised. தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். But between the promise and receiving the promise, வாக்குத்தத்தம் கொடுத்ததிலிருந்து பெற்றுக்கொள்ளும் வரை there are a lot of barriers. அநேக தடைகள் இருந்தது. There are a lot of barriers. அநேக தடைகள் But இருந்தது. the Lord was able to wonderfully break all the barriers going before them. தேவன் அவர்கள் முன்பாக சென்று அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டார். They were in suffering. அவர்கள் தொந்தரவிலே இருந்தார்கள். They were in privation. அவர்கள் பாடுகளிலே இருந்தார்கள். The Lord promised them prosperity. அவர்கள் தேவன் செழிப்பை வாக்குத்தத்தம் பண்ணினார். Between this privation and the prosperity, இந்த நிலையிலிருந்து இந்த பாடுகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் இடையில, செழிப்புக்கும் இடையில, சிறுமைக்கும் செழிப்புக்கும் இடையில, there are a lot of barriers. அநேக தடைகள் இருந்தது. In our lives also, நம்முடைய வாழ்க்கையிலும் the Lord may give us many promises. அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கிறார். From our low, the Lord would be able to take us to the heights. கீழான நிலைமையிலிருந்து நம்மை மேலாக உயர்த்தி செல்வதற்கு Surely the Lord will do it. தேவன் நிச்சயமாக செய்வார். From the bottom of the pit to the heights, குழியின் ஆழத்திலிருந்து உயரம் வரைக்கும் the Lord would be able to lift us up. தேவன் நம்மை உயர்த்த The வல்லமையாக Lord would இருக்கிறார். be able to perform many miracles தேவன் அநேக அற்புதங்களை செய்ய in வல்லமையாக our இருக்கிறார். family situation, நம்முடைய குடும்ப in our சூழ்நிலையிலே, business, நம்முடைய in வியாபாரத்திலே, our ministry, நம்முடைய ஊழியத்திலே, in our job. நம்முடைய வேலையிலே The Lord gives us a lot of promises. நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் But கொடுக்கிறார். between Egypt and promised Canaan, there are a lot of barriers. எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ண கானான் வரைக்கும் அநேக தடைகள் இருந்தது. I'm just going to show you 7 barriers, how the Lord would be able to break all the 7 barriers. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி 7 தடைகளை உடைக்கிறார் என்பது உங்களுக்கு நான் காட்டித் தரப் போகிறேன். Number 1, முதலாவது Exodus chapter 13. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் And we shall read verse 20. 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Exodus 13:20. 13:20. Now they are coming out of the Egypt. எகிப்திலிருந்து வெளியே They are வருகிறார்கள். coming out of the bondage. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து They வெளியே are moving வருகிறார்கள். towards their promised land. அவர்கள் வாக்குத்தத்த தேசத்துக்கு முன்பாக நடந்து செல்கிறார்கள். And they took their journey from Sukkot and encamped in Etham, in the edge of the wilderness. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையமிறங்கினார்கள். Just at the banks of Red Sea, அந்த the shores of Red Sea. சிவந்த சமுத்திரத்தின் கரையோரமாக அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். We'll go to chapter 14. In verse 10 down, when Pharaoh drew nigh, the children of Israel lifted up their eyes, and behold, the Egyptians marched after them. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு And they were sore afraid. மிகவும் பயந்தார்கள். And the children of Israel cried out unto the Lord. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். They are coming out of Egypt, எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். but there was a barrier. அவர்களுக்கு ஒரு தடை இருந்தது. The Red Sea was before them. சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக இருந்தது. They are turning back. They are able to see Egyptians following them. அவர்கள் பின்னிட்டு பார்க்கும்போது எகிப்தியர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். They cried unto the Lord. தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். They prayed. அது ஜெபித்தார்கள். We pray. நாம் ஜெபிக்கிறோம். We cry unto the Lord. நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். But they were sore afraid. ஆனாலும் பயந்தார்கள். They were sore afraid. அவர் மிகவும் பயந்தார்கள். We pray. நாம் ஜெபிக்கிறோம். We believe. நாம் விசுவாசிக்கிறோம். Yet we are afraid. இருந்தாலும் நாம் We பயப்படுகிறோம். don't know what we could do. நாம் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. And they said unto Moses, அவர்கள் மோசேயை நோக்கி சொன்னார்கள், because there were no graves in Egypt, hast thou taken us away to this wilderness, to எகிப்திலே die in the wilderness. எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். We pray, நாம் ஜெபிக்கிறோம். then blame one another. Blame one another. நாம் ஒருவரை ஒருவர் பழி சொல்லுகிறோம். The husband blames the wife. குற்றம் சாட்டுறோம். கணவன் மனைவியை குற்றம் சாட்டுகிறார். Wife blames the husband. மனைவி கணவனை குற்றம் It's all சாட்டுகிறார். because of you.
இதெல்லாம் உன்னாலதான். We pray. நாம் ஜெபிக்கிறோம். I mean, just we can see the picture of us in that situation. இந்த சூழ்நிலையில் நம்மை நாம் காட்சிப்படுத்தி பார்க்க They முடிகிறது அல்லவா? cried unto the Lord தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். and they were blaming Moses. ஆனாலும் அவர்கள் மோசேயை குற்றப்படுத்துகிறார்கள். Wherefore hast thou dealt then with us to carry us forth out of Egypt? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியதனாலே எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? Is not this the word that we did tell thee in Egypt? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது இதை உங்களுக்கு சொல்லலையா? அப்படின்னு வீட்டில் சண்டை நடக்கும். அப்பவே சொன்னனே, இது வேண்டான்னு சொன்னனே, நீ என் பேச்சை கேட்டீங்களா? நீ என் பேச்சை கேட்டியா? Probably the Lord speaks to you the dialogue that you had in your house. நீங்கள் வீட்டில் பேசுகிற வசனங்களை இப்பொழுது தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். Didn't we tell you when we are in Egypt? நான் இதை உங்களுக்கு எகிப்திலே சொல்லவில்லையா? This is what we told you, Moses. நான் இதை தான் முன்னாடியே Why சொன்னேன். should we take this risk? நம்ம இந்த ஆபத்தை எடுக்க வேண்டும். At least we were doing some work and eating there in Egypt. நம்ம எகிப்திலே வேலை செஞ்சு அங்கேயே இருந்திருக்கலாம். You promised a land flows with milk and honey. நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினீர்கள். Now we are in between the Red Sea and the Egyptian. நாம் இப்போது சிவந்த சமுத்திரத்துக்கும் எகிப்தியர்களுக்கும் நடுவில் இருக்கிறோம். We said, let us alone that we may serve the Egyptians. எங்களை சும்மா விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்வோம். For it had been better for us to serve the Egyptians than that we would die in the wilderness. நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே. Why this promised land at all? எதுக்கு இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்? Oh, we would have served Egyptians and we were eating some kanji. அங்க எகிப்தியர்களுக்கு சேவை செஞ்சு நம்ம அங்கேயே கஞ்சி குடித்திருக்கலாம். Why should we die in the wilderness? ஏன் இப்போ வனாந்தரத்திலே சாக வேண்டும்? They cried unto the Lord and blaming one another. அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினார்கள். And Moses said unto the people, fear ye not, stand still and see the salvation of the Lord, which he will show to you today. For the Egyptians whom you have seen today, you shall see them again no more forever. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். There will be a way out. ஒரு நிச்சயமாகவே ஒரு வழி உண்டு. The breaker goes before you. தடைகளை உடைக்கிறவர் நம்ம முன்பாக When you செல்கிறார். see that you cannot go forward, நாம் முன்னேறி செல்ல முடியாத நிலையிலே, when you are between the Red Sea and the Egyptians, நாம் சிவந்த சமுத்திரத்துக்கும் எகிப்தியருக்கும் நடுவாக இருக்கும் பொழுது, when you see there is no way to escape, தப்பித்து செல்ல வழியே இல்லாமல் there இருக்கும் is பொழுது, no way to escape, தப்பித்து செல்ல வழியே இல்லாமல் that இருக்கும் one பொழுது, barrier, அது ஒரு தடை, அந்த ஒரு தடை, that we find no way to escape, நாம் தப்பித்து செல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற நிலையிலே, the Lord will make up a way. தேவன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார். The breaker goes before you. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக It செல்கிறார். happened in history. இது வரலாற்றிலே நடந்தது. The Lord opened up a way for them. தேவன் அவர்களுக்கு ஒரு வழியை திறந்தார். There was a way in the Red Sea. சிவந்த சமுத்திரத்திலே பாதையை உண்டாக்கினார். So in the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்கிறேன், whenever you feel that you cannot go forward, நீங்கள் முன்னேறி செல்ல முடியாது என்ற நிலையை நீங்கள் பார்க்கிற பொழுது, whenever you feel that there is no way to escape, நீங்கள் தப்பிக்க முடியாது என்ற நிலையில் நீங்கள் இருக்கிற பொழுது, there will be a way for you. தேவன் உங்களுக்கு வழியை ஆயத்தம் There is a பண்ணுவார். beautiful song, ஒரு அழகான பாடல், when it seems there is no way, the Lord will make a way. The Lord will make a way. Surely, my dear brother, my dear sister, என் அருமையான சகோதர this is the சகோதரிகளே, first barrier. The Lord will surely make a way. உங்கள் இந்த முதல் தடையிலிருந்து தேவன் நிச்சயமாகவே வழி உண்டாக்குவார். Number 2, இரண்டாவது, between Egypt and Canaan, எகிப்துக்கும் கானானுக்கும் நடுவிலே they came into the wilderness. வனாந்தரத்திலே வந்தார்கள். There was no water. தண்ணி இல்லை. 3 days and 3 nights they are walking without water. 3 நாள் இரவும் பகலும் அவர்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். Just imagine you don't have water for 3 days. What will happen? நீங்கள் சிறிது கற்பனை செய்து பாருங்கள், தண்ணி இல்லாமல் 3 நாள் என்ன நடக்கும்? In Exodus chapter 15, யாத்ராகமம் 15ஆம் verse அதிகாரத்தில் 22. 22ஆம் வசனம், So Moses brought Israel from the Red Sea, and they went out into the wilderness of Shur. And they went 3 days in the wilderness and found no water.
பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். And when they came to Mara, they could not drink of the waters of Mara, for they were bitter. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. The second barrier இரண்டாவது தடை, in our journey towards the promised land, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு நேராக நடந்து போகிற பிரயாணத்திலே bitterness in the life. வாழ்க்கையிலே கசப்பு. The Lord might have given a good married life, தேவன் உங்களுக்கு அழகான திருமண வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம், husband and wife. கணவன் மனைவி. The Lord would have opened up a life, உங்களுக்கு அழகான வாழ்க்கை உண்டு பண்ணியிருக்கலாம். but after marriage, திருமணத்துக்கு பின்பு unexpected bitterness. எதிர்பாராத கசப்பு. To live with that woman is impossible. அந்த பெண்ணோடு வாழ்வது மிக கடினம். It would have been better that I was without marriage than to live with this woman. இந்த பெண்ணோடு வாழ்வதை காட்டிலும் திருமணம் பண்ணாமல் இருப்பது. Lord, why this happened? ஏன் இது நடந்தது? For her, ஐயோ Lord, I made a mistake marrying this man. அந்த பொண்ணுக்கு இந்த ஆளை கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்புன்னு அவங்க பிரேயர் பண்ணுவாங்க. Life has become bitter. என்னுடைய வாழ்க்கையே கசப்பாயிற்று. I cannot manage this mother-in-law. இந்த மாமியாரை என்னால சமாளிக்கவே முடியல. Why should I bring this daughter-in-law home? இந்த மருமகளை எதுக்கு நான் வீட்டுக்கு கொண்டு வரணும்? I prayed for marriage. நான் திருமணம் என்று நான் Now I ஜெபித்தேன். got married. எனக்கு திருமணம் நடந்து விட்டது. No child. பிள்ளை இல்ல. Everybody is calling barren. எல்லாருமே என்ன மலடின்னு சொல்றாங்க. Lord, I don't want to face anybody. நான் யாரையும் சந்திக்க விரும்பல. Life has become bitter. என் வாழ்க்கை கசப்பாய் I மாறிட்டு. got a job. எனக்கு வேலை கிடைச்சது. Everything is against me. எனக்கு விரோதமா எல்லாமே I இருக்கிறது. don't want to continue here. என்னால இங்க தொடர்ந்து வேலை செய்ய முடியவில்லை. Many a time, அநேக நேரங்களிலே bitterness is our problem. கசப்பு நம்முடைய பிரச்சனையாக இருக்கிறது. Hannah faced bitterness in her life. அண்ணா அவளுடைய வாழ்க்கையிலே கசப்பை உணர்ந்தாள். Life has become bitter for Job. யோபுக்கு அந்த வாழ்க்கை கசப்பா இருந்தது. And psalmist passed through bitterness. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை கசப்பா இருந்தது. கசப்பின் வழியாய் கடந்து போறான். Many a time in our life, அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலே it becomes bitter. அது கசப்பாய் மாறிவிடுகிறது. We face bitterness in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கசப்பை Lord, உணர்கிறோம். why should this be bitterness? ஏன் இந்த கசப்பு என் வாழ்க்கையிலே? There's another barrier. அது இன்னொரு தடை. A barrier where we see no way to escape. ஒரு தடை, அது தப்பித்து செல்ல முடியாத ஒரு தடையை நாம் பார்க்கிறோம். And another barrier, disappointment. இன்னொரு தடை ஏமாற்றம். Disappointment. ஏமாற்றம். That's the cause for this bitterness. அதுதான் இந்த கசப்புக்கு காரணம். They saw water. அவர்கள் தண்ணீரை பார்த்தார்கள். 3 days without water. 3 நாள் தண்ணி இல்லாம நடந்தோம். Now we have seen the water. நமக்கு இப்ப தண்ணி கிடைத்திருக்கிறது. That water is bitter. அந்த தண்ணீர் கசப்பா இருக்கிறது. That water is bitter. அந்த தண்ணீர் கசப்பா இருக்கிறது. My dear brother, my dear sister. என் அருமையான சகோதர சகோதரிகளே, The one who breaks the barrier goes before you. தடைகளை உடைக்கிறவர் உமக்கு முன்பாக செல்கிறார். He made the bitter water sweet. அவர் அந்த கசந்த தண்ணீரை இனிப்பாக மாற்றினார். கசந்த மாறா மதுரமாகும். கசந்த மாறா மதுரமாகும். The Lord would be able to perform that in our life. தேவன் அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய வல்லவராய் The இருக்கிறார். Lord will make the bitter situation sweet. அந்த கசப்பான சூழ்நிலையை இனிப்பாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். Your disappointments will change. உங்கள் ஏமாற்றம் மாறும். The Lord is really wonderful. நம்முடைய தேவன் மிக அற்புதமானவர். Not only he made the bitter water sweet, அந்த கசந்த மாறாவை அவர் இனிப்பான but all through that 42 years, அந்த 42 வருடங்களாக the Lord made them water from rock. அவர்களுக்கு கன்மலையில் இருந்து தண்ணீரை கொடுத்தார். Can we get water from the rock? கன்மலையில் இருந்து தண்ணீர் கிடைக்குமா? Yes, the Lord did it. தேவன் செய்வார். The rock went with them in the wilderness. தேவன் அவர்களோடு வனாந்தரத்தில் நடந்தார். From that rock water was coming. அந்த கன்மலையில் இருந்து தண்ணீர் வந்தது. The Lord will never leave you. தேவன் உங்களை கைவிட மாட்டார். The Lord will never forsake you. தேவன் உங்களை கைவிட There மாட்டார். will be bitterness, disappointments. ஒரு ஏமாற்றம் இருக்கும், கசப்பு இருக்கும். But the Lord will make up a way for us. நமக்காக தேவன் வழியை ஆயத்தம் And பண்ணுவார். number 3. மூன்றாவது,
We read in verse chapter 16, 16ஆம் அதிகாரம் verse 1. முதலாம் வசனம். And they took their journey from Elim, and all the congregation of the children of Israel came unto the wilderness of Sin, which is between Elim and Sinai, on the 15th day of the second month after their departing out of the land of Egypt. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். And the whole congregation of the children of Israel murmured against Moses and Aaron in the wilderness. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து. Number 1. முதலாவது, They were caught in between Egyptian and the Red Sea. அவர்கள் எகிப்தியர்களுக்கும் சிவந்த சமுத்திரக்கும் நடுவில் பிடிக்கப்பட்டார்கள். That situation is there's no way to escape. ஒரு தப்பித்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. Number 2, இரண்டாவது, they came to Mara, அவருக்கு மாராவுக்கு but வந்தார்கள். that water was bitter. அந்த தண்ணீர் கசப்பா இருந்தது. Great disappointment. அவர்களுக்கு ஏமாற்றமா இருந்தது. But the Lord changed that situation. அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றினார். Number 3, மூன்றாவது, now they are walking through the wilderness. அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து செல்கிறார்கள். What the Lord promised, தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது, a land that flows with milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். But in the wilderness, இந்த வனாந்தரத்திலே there is no grapes, திராட்சை இல்லை, there is no olives, ஒலிவ மரம் இல்லை, there is no wheat, there is no barley. கோதுமை இல்லை, பார்லி இல்லை. Everything is dry. எல்லாமே வறண்டு இருக்கிறது. There is nothing to eat. சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. Everything is dry. எல்லாமே வறண்டு இருக்கிறது. This is what the Lord promised. இதுதான் தேவன் வாக்குத்தத்தம் The பண்ணினார். Lord said that He would give me a land that flows with milk and honey. தேவன் எனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். Moses, what is this fun? இது என்னது மோசே? I am in a place where there is no grapes, there is no olives, there is no fig. அத்திப்பழம் இல்ல, ஒலிவப்பழம் மரம் இல்ல, திராட்சை இல்ல. என்ன மோசே விளையாடுறியா இது? இதுக்கா எங்களை கூட்டு வந்த? What shall we do in this wilderness? நாம இந்த வனாந்தரத்தில் என்ன செய்வது? We cannot sow, we cannot reap. நாம் விதைக்க முடியாது, அறுக்க முடியாது. Horrible. ரொம்ப கொடூரமான. You promised a land that flows with milk and honey. நீங்கள் பாலும் தேனுகிற ஓடும் தேசத்தை எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க. Not only dryness. நம்ம இப்போ வறண்ட தேசத்தில் இருக்கிறோம். Not only dryness. வறண்ட தேசம் மட்டுமல்ல. Not only disappointment. ஏமாற்றம் மட்டுமல்ல. Emptiness. காலியா இருக்குது. வெறுமை. வெறுமை. What shall we do? நாம் இப்போ என்ன செய்யறது? Somewhere we are caught in this wilderness. இந்த வனாந்தரத்திலே நாம் சிக்கிக் கொண்டோம். It's better we would have just in Egypt being a slave, eating something and dying. நம்ம எகிப்திலேயே அடிமைகளா ஏதாவது சாப்பிட்டு செத்து போயிருக்கலாம். Here is there no onion, there is no garlic. வெங்காயம் இல்லை, வெள்ளைப்பூண்டு இல்லை. No spice. ஸ்பைசஸ் எதுவும் இல்லை. What to do, Moses? அப்ப என்ன செய்யறது மோசே? The Lord will feed you with the food of the angels. தேவ தூதர்களின் மன்னாவினாலே தேவன் உங்களை போஷிப்பார். The Lord will feed you with the food that you don't know. நமக்கு தெரியாத உணவினாலே தேவன் நம்மை போஷிப்பார். The Lord will lead us some way. தேவன் நம்மை நடத்துவார். Somehow the Lord will எப்படியாவது ஆண்டவர் நம்மை நடத்துவார். எப்படியாவது தேவன் நம்மை நடத்துவார். They lack no good thing in the wilderness. நன்மை ஒன்றும் இந்த வனாந்தரத்திலே குறைவுபடாது. They lack no good thing. அவர்களுக்கு நன்மை ஒன்றும் குறைவுபடவில்லை. The straps of their foot were not cut. அவருடைய பாதரட்சியின் வார் அறுந்து போகல. Their garment never became old. அவர்களுடைய வஸ்திரம் பழமையாகவில்லை. The Lord was leading them. தேவன் அவர்களை நடத்தினார். The Lord was leading them. தேவன் நடத்தினார். So what is the barrier that we face? நாம் இங்கே சந்திக்கிற தடை என்ன? There's no way to escape. நாம் தப்பித்து செல்ல முடியாத ஒரு நிலை. Disappointment. ஏமாற்றம். Dryness. வறட்சி. And what is the fourth one? நான்காவது என்ன? Now we go to book of Joshua. யோசுவா புத்தகத்திலே Now they came up to the borders of river Jordan. யோர்தான் நதியின் கரை வரை வந்து விட்டார்கள். And Joshua rose early in the morning
And they removed from Shittim and came to Jordan, he and all the children of Israel, and lodged there before they passed over. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். And as they that bare the ark were come out into Jordan, and the feet of the priests that bare the ark were dipped in the brim of the water, for river Jordan overflowed all his banks all the time of the harvest. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியின் சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. Now listen. இப்பொழுது கேளுங்கள். Aaron died. ஆரோன் இறந்து போனார். Moses died. மோசேயும் இறந்து போனார். That great leaders have passed away. வனாந்தரத்தில் இருந்த மிகச்சிறந்த தலைவர்கள், The great leaders passed away. அவர்களுடைய மிக சிறந்த தலைவர்கள் இறந்து போனார்கள். Joshua, யோசுவா, just he was the helper to Moses. மோசேவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தவர். Now they are before the river Jordan. அவர்கள் யோர்தான் கரையின் முன்பாக நிற்கிறார்கள். The river Jordan, the time of harvest, it was overflowing its banks. அறுவடை காலத்திலே கரை புரண்டு ஓடுகிறது. கரை புரண்டு தண்ணி ஓடுது. What shall we do? நாம் இப்பொழுது என்ன செய்வது? Now we don't have Moses with us. மோசே நம்மோடு இல்லை. There's no one to guide us. நம்மளை நடத்துவதற்கு, There was no one to lead us. நம்மளை தலைமை ஏற்பதற்கு யாரும் இல்லை. Once when the disciples were caught in the storm, சீசர்கள் புயலிலே சிக்கிக் கொண்ட பொழுது Jesus was sleeping there. இயேசு அங்கே உறங்கிக் கொண்டிருந்தார். They went and woke him up. அவர்கள் சென்று அவரை எழுப்பினார்கள். Sir, we are dying. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம். Carest thou not? எங்களை கைவிடாதரும். They woke him up. அவரை எழுப்பினார்கள். In another situation, இன்னொரு சூழ்நிலையிலே even Jesus was not with them. இயேசு அவர்களோடு இல்லை. Jesus was not in the boat. இயேசு அவர்கள் படகிலே இல்லை. They are caught in the mid-sea. அவர்கள் நடு கடலிலே பிடிக்கப்பட்டார்கள். Jesus was on the other side. இயேசு அக்கறையிலே இருந்தார். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, it's a very painful situation. மிக வலி நிறைந்த நேரம். Jesus was not there. இயேசு அங்கே இல்லை. Now in this journey, இந்த பிரயாணத்திலே earlier when they were standing before the Red Sea, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது there was a tall leader with them. அவர்கள் கிட்ட ஒரு பலமான ஒரு தலைவர் இருந்தார். மோசே highly educated, அதிகமாக படித்தவர், a degree in all the arts of Egypt, அவர்கள் எகிப்தின் எல்லா கலையும் அறிந்தவர். and he was in the palace. அவர் அரண்மனையிலே இருந்தவர். He grew up in the palace, அவர் அரண்மனையிலே வளர்ந்தவர். and also he has earlier been to the wilderness. அவர் வனாந்தரத்திலே முன்பாகவே இருந்திருந்தார். But now இப்பொழுது this Joshua, இந்த யோசுவா, he was only a slave in Egypt. இதற்கு முன்பாக அவர் அடிமையாக இருந்தவர். He was not highly educated. அவர் அதிகமாக படித்தவர் அல்ல. He was not exposed to this wilderness journey. இந்த வனாந்தர பிரயாணத்திற்கு முன்பாக அவர் வந்ததில்லை. He was not like Moses. அவர் மோசேவை போல அல்ல. What shall we do? நாம் இப்பொழுது என்ன செய்வது? We don't have a leader. நமக்கு ஒரு தலைவர் இல்லை. We don't have a guidance. நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்லை. My dear brother, my dear sister, அருமையான now சகோதர the river சகோதரிகளே, Jordan is overflowing on its banks. யோர்தான் கரைகளிலே கரை புரண்டு ஓடுகிறது. Even in that situation, அந்த சூழ்நிலையிலே the Lord is so able to open up a way for us. தேவன் நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் The பண்ணுவார். Lord is able to open us a way for us. தேவன் நமக்கு ஒரு வழியை The திறப்பார். Lord gives guidance to Joshua. தேவன் யோசுவாவை The நடத்தினார். Lord tells Joshua, தேவன் யோசுவாவுக்கு சொன்னார், Joseph, don't worry. கவலைப்படாத, I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். As I was with Moses, I am with you. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு I இருக்கிறேன். will lead you. நான் உன்னை வழிநடத்துவேன். Whenever we see there's no one to lead us, நம்மை நடத்த யாரும் இல்லாத ஒரு நிலையிலே, when there is no guidance, நமக்கு வழிகாட்டுதல் இல்லாத when we don't know நேரத்திலே, what we could do next, நாம் என்ன செய்ய முடியும் என்று தெரியாத நேரத்திலே, even then the Lord, the breaker, will go before us and open up a way for us in the river Jordan. தடைகளை உடைக்கிற கர்த்தர் நமக்கு சென்று யோர்தானை நமக்கு திறப்பார். It's between Egypt and Canaan. Between Egypt and Canaan. எகிப்துக்கும் கானானுக்கும் இடையில. எகிப்துக்கும் கானானுக்கும் இடையிலே. Between the promised and the promised land.
வாக்குத்தத்தத்துக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு இடையில there are many barriers. அநேக தடைகள் உண்டு. You thought at one occasion there's no way to escape. ஒரு தப்பிக்க முடியாத ஒரு நிலையை பற்றி படித்தோம். The Lord opened up a way. தேவன் வழியை உண்டு பண்ணினார். There was a great disappointment and bitterness. The Lord opened up a way. ஒரு மிகுந்த கசப்பு ஏமாற்றம் தேவன் வழியை உண்டு பண்ணினார். Everything was dry. The Lord is wonderfully feeding. எல்லாம் வறட்சியா இருந்த நேரத்திலே தேவன் போஷித்தார். When you see there's no way to, there's no one to guide you. நம்மை வழிநடத்த யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே Even then the Lord opened up a way for us. அங்கும் தேவன் நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் What a பண்ணினார். wonderful God we have got. எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு Are you இருக்கிறார். in a situation that you don't have a guidance? நீங்கள் யாரும் உங்களை நடத்த முடியாத ஒரு நிலை Your இருக்கிறீர்களா? father is not there? உங்களுடைய தகப்பன் இல்லாத நிலை, Or somebody to guide you? உங்களை யாரும் நடத்த இல்லாத நிலை. In the name of Jesus I tell you, இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். the barrier breaker goes before you. தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக The சொல்லுகிறார். barrier breaker goes before you. தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக Surely சொல்லுகிறார். he will lead us to the promised land. நிச்சயமாகவே நம்முடைய வாக்குத்தத்த தேசத்தில் நம்ம கொண்டு போய் And விடுவார். go to number 5. ஐந்தாவது The விஷயம், miracle way they crossed river Jordan. யோர்தானை அவர்கள் அற்புதமாக கடந்தார்கள். Now chapter 6 verse 1. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Now Jericho was straightly shut up because of the children of Israel. None went out, none came in. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. Jericho was shut up before them. எரிகோ அவருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. High wall. உயர்ந்த மதில்கள். We cannot cross it. நம்மளால் கடந்து போகவே முடியாது. Very high wall. மிக உயர்ந்த மதில். How can we cross that wall? அந்த சுவரை எப்படி நாம் கடந்து செல்ல முடியும்? A formidable barrier. உடைக்க முடியாத ஒரு தடை. A formidable barrier. தகர்க்க முடியாத ஒரு தடை. We cannot do anything. நம் எதுவுமே நம்மால் செய்ய முடியாது. All these 42 years, everything waste. இந்த 42 வருஷம் எல்லாமே வீண். 42 years in the wilderness. 42 வருஷம் வனாந்தரத்திலே. Now the promised land. இப்ப வாக்குத்தத்தம் பண்ண தேசம். Red Sea we crossed. சிவந்த சமுத்திரத்தை கடந்து விட்டோம். Wilderness somehow we walked through. வனாந்தரத்தில் எப்படி நடந்து விட்டோம். Even river Jordan we passed over. யோர்தானையும் எப்படியோ கடந்து விட்டோம். Now this is 100 feet high. இந்த 100 அடி சுவர். It's impossible. கடக்க முடியாது. Why should this happen to us? ஏன் இது நமக்கு நடக்க வேண்டும்? Again probably we'll think it's better that we eat that kanji in Egypt and die. எகிப்திலே கஞ்சியை குடித்து செத்து போயிருக்கலாம். The land flows with milk and honey, land flows with milk and honey. You come all the way 42 years in the wilderness and standing before this fort Jericho. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி சொல்லி வனாந்தரத்தில் இவ்வளவு நாள் 42 வருஷம் நடந்து இப்போ இந்த சுவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். We cannot do anything. இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. We have to go round and die here. இங்கேயே சுத்தி சுத்தி வந்து சாக வேண்டும். It's better we could have been in Egypt. நம்ம எகிப்திலே இருந்திருக்கலாம். Is that right? There may be formidable situation that we won't be able to break through. இந்த ஒரு கடக்க முடியாத நிலையை நாம் உடைக்க முடியாத நிலையில் நம்ம இருக்கிறோம். தகர்க்க முடியாத தடைகள் வரும். தகர்க்க முடியாத தடைகள். We cannot move forward. நாம் முன்னேறி செல்ல முடியாது. No more next step. அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. The barrier breaker goes before us. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக சொல்லுகிறார். In a wonderful way there will be way. மிக அற்புதமான வழி அதுக்கு முன்பாக இருக்கிறது. அற்புதமான ஒரு வழியில் நமக்கு வழி திறக்கும். The walls of Jericho fell. எரிகோவின் சுவர் விழுந்தது. Allow to imagine how that would have been fallen. அந்த மதில் எப்படி விழுந்திருக்கும் நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். If this wall, இந்த சுவர் இருக்கிறது, for any reason if it falls, ஏதோ ஒரு காரணத்தினால விழும்பொழுது the natural sciences, இயற்கையான ஒரு அறிவியல், it has to fall outside. அது வெளிப்புறமாக விழ வேண்டும். Because it is bound. அது சுற்றி கட்டப்பட்டிருக்கிறது. So when it let loose, அது உடையும் பொழுது it should fall only outside.
அது வெளிப்புறமாக மட்டும்தான் விழ முடியும். That is the natural science. அதுதான் இயற்கையான அறிவியல். Because it is tied. அது சுற்றப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. So it cannot fall in. அது உள்ளாக விழ முடியாது. It has to fall out. அது வெளிப்புறமாக மட்டும் விழ முடியும். If that wall falls out, அந்த சுவர் வெளிப்புறமாக விழுமானால் all the Israelites will be buried in. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே அங்கே புதைக்கப்படுவார்கள். But how these walls must have fallen? அந்த சுவர் எப்படி விழ வேண்டும்? It has to fall inside. அது உட்புறமாக விழ வேண்டும். Is it scientifically possible? அது அறிவியல் பூர்வமாக சாத்தியமா? But it happened. அது நடந்தது. It happened. அது நடந்தது. The wall collapsed inside. அந்த சுவர் உட்புறமாக விழுந்தது. A miracle took place. அந்த அதிசயம் நடந்தது. It's a miracle. அது ஒரு அற்புதம். It is not natural. அது இயற்கையானது அல்ல. It is supernatural. அது சூப்பர் நேச்சுரல். It is supernatural. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. It didn't fall on the Israelites. அது இஸ்ரவேல் மேல் விழவில்லை. The Lord opened up a way for them. தேவன் அவர்களுக்கு ஒரு வழியை. When you see it is a formidable situation that you cannot go forward, a miracle could take place. தகர்க்க முடியாத ஒரு தடை உள்ள சூழ்நிலையில் நீங்கள் போகும்பொழுது தேவன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார். Red Sea, there can be a miracle. சிவந்த சமுத்திரம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். At Mara there can be a miracle. மாராவிலே ஒரு அற்புதம் நடக்கும். In the wilderness there can be miracle. வனாந்தரத்திலே அற்புதம் நடக்கும். River Jordan there can be miracle. யோர்தான் நதியிலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். In the fort of Jericho there can be miracle. எரிகோ கோட்டைக்கு முன்பாக ஒரு அற்புதம் நடக்கும். The barrier breaker goes before us. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக Whatever your செல்கிறார். situation, maybe the Lord will be able to open up a way for you. எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு வழியை ஆயத்தம் பண்ண வல்லவராய் And they இருக்கிறார். will be able to go forward. நாம் முன்னேறி செல்ல முடியும். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. But not all that. எல்லாம் இருக்கிறது. In Joshua chapter 7. யோசுவா 7ஆம் அதிகாரம். They crossed over River Jordan. அவர்கள் யோர்தானை கடந்து சென்றார்கள். They had victory over Jericho. எரிகோவை வென்றார்கள். There was a small city called Ai. ஒரு சின்ன நகரம் ஆய் என்ற ஒரு நகரம். And Joshua sent them from Jericho to Ai, which is before Bethel, on the east side of Bethel. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி And spake unto them, saying, Go up and view the country. And the men went up and viewed Ai. நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போர் ஆயியை வேவு பார்த்து. And they returned to Joshua and said unto him, Let not all the people go up, but let about 2,000 or 3,000 men go up and smite Ai, and make not all the people to labor thither, for they are but few. யோசுவாவிடத்தில் திரும்ப வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2,000-3,000 மட்டும் போய் ஆயியை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கு போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். There's a small city. ஒரு சின்ன நகரம். We can easily overcome them. நாம் எளிதாக அதை நாம் வெற்றி பெற முடியும். So there went up thither of the people about 3,000 men, and they fled before the men of Ai. அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3,000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். Very, very important. மிக மிக முக்கியம். Verse 5. 5ஆம் வசனம். And the men of Ai smote of them about 36 men, for they chased them from before the gate even unto Shebernim, and smote them in the going down. Wherefore the hearts of the people melted and became as water. ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளியே துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்தில் அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. They thought that we can easily overcome Ai. எளிதாக ஆயை வெற்றி பெற முடியும் என்று நினைத்தார்கள். But because of a curse, சாபத்தினாலே, because what they have done against God, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தனாலே they are unable to overcome Ai. அவர்கள் ஆயியை மேற்கொள்ள முடியவில்லை. Because one man's sin, everybody suffered. ஒரு மனிதனின் பாவத்தினாலே எல்லாரும் அங்கே பாதிக்கப்பட்டார்கள். Because of the sin of that father, தகப்பனின் பாவத்தினாலே the whole family suffers. முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. Because his life is bad.
அவருடைய வாழ்க்கை தவறாக இருக்கிறது. Because there is a curse in the father. அவர் தகப்பனுக்கு ஒரு சாபம் இருக்கிறது. The children are suffering. பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள். They spend all the money for liquor. அவர் எல்லா பணத்தையும் துன்மார்க்கமாய் செலவிடுகிறார். குடியிலே செலவழிக்கிறார். குடியிலே செலவிடுகிறார். There's no good dress for the children. குழந்தைகளுக்கு நல்ல துணி இல்லை. There's no good for the family. உணவு இல்லை குடும்பத்திற்கு. Name is spoiled. அவருடைய பேர் கெட்டு போயிற்று. He is fully drunk and just lying down on the street. அவர் நல்லா குடித்துவிட்டு ரோட்டில விழுந்து கிடக்கிறார். Neighbors come and tell the children. அக்கம் பக்கத்தினர் வந்து சொல்லுகிறார்கள், உங்க அப்பா குடிச்சிட்டாங்க விழுந்து கிடக்கான், துணியெல்லாம் விலகி போயிருக்கு, எதை போய் மூடுங்க. உங்க அப்பா அங்க குடிச்சு விழுந்து கிடக்கிறார், துணி இல்லாம இருக்காரு, போய் மூடுங்க. Or he caught in some crime and arrested. அவர் ஏதோ குற்றம் செய்து அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. உங்க அப்பா ஜெயில இருக்கான். உங்க அப்பா ஜெயில இருக்காரு. என்ன உங்க அப்பா பிக் பாக்கெட்டாமே. One man's sin, the whole family suffers. ஒரு மனிதன் பாவத்தினாலே முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. Maybe the sin of a child. ஒரு பிள்ளையின் சாபமா இருக்கலாம். The whole family will suffer. முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. Because one girl's evil life. ஒரு பெண்ணின் துன்மார்க்கமான வாழ்க்கையினாலே the whole family suffers. முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. The mother is crying. தாய் கண்ணீர் வடிக்கிறார். The father is crying. தந்தை கண்ணீர் வடிக்கிறார். The brother is angry. சகோதரனுக்கு கோபம் வருகிறது. The whole family suffers because of the sin of one girl. ஒரு பெண்ணின் பாவத்தினாலே முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. Because of the sin of one man. ஒரு மனிதனின் பாவத்தினாலே the curse came upon all the people. எல்லா மனிதருக்கும் சாபம் வந்தது. My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரிகளே, they were able to cross the Red Sea. அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். They were able to walk through the wilderness. அவர்கள் வனாந்தரத்தில் நடக்க முடிந்தது. They were able to cross river Jordan. யோர்தானை கடக்க முடிந்தது. They were able to overcome Jericho. எரிகோவை வெற்றி பெற முடிந்தது. But when they faced Ai, ஆயியை அவர்கள் சந்தித்த பொழுது their hearts melt. அவர்கள் இருதயம் தண்ணீரை போல் கரைந்து போயிற்று. Just like water it melt. தண்ணீரை போல் கரைந்து போயிற்று. A barrier. அந்த தடை. A barrier. ஒரு தடை. Many a time. அநேக நேரங்களிலே your heart is broken because of some curses. ஏதோ ஒரு சாபத்தினால் நம்ம இருதயம் உடைந்து போகிறது. The barrier breaker goes before you. தடைகளை உடைக்கிற தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். The barrier breaker goes before you. தடைகளை உடைக்கிற தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். Now they come to the land of the promise. வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு வந்து விட்டார்கள். But that's not easy to possess it. அதை எளிதாக அவர்கள் அடைய முடியும். In that land, அந்த வாக்குத்தத்தம் பண்ண there are தேசத்திலே 7 different nations. 7 விதமான நாடுகள் இருக்கிறது. That we read in chapter 12, Joshua chapter 12. 12ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். யோசுவா 12ஆம் In அதிகாரம் verse 8, 8ஆம் வசனத்திலே there are Hittites, ஏத்தியர்கள், the Amorites, எமோரியர்கள், the Canaanites, கானானியர், the Perizzites, பெரிசியர், the Hivites, ஏவியர், and the Jebusites. எபூசியர். And there you don't see one name of the nation. In another place we would see Girgasites. கீர்காசியர்கள். Girgasias. The 7 nations. 7 ஜாதிகள். Many years back I have taken a continuous study on these 7 nations. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த 7 ஜாதிகளை குறித்து நான் தொடர்ந்து செய்தி கொடுத்தேன். These are the 7 nations which are against our promises. இந்த 7 ஜாதிகள் நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு எதிராக செயல்படும். These 7 nations speaks about 7 spirits which work against us. இந்த 7 ஜாதிகள் 7 வகையான ஆவிகள் நமக்கு விரோதமாக வேலை செய்வதை குறித்து The பேசுகிறது. 7 carnal nature in us. நமக்குள்ள இருக்கிற 7 மாம்ச பாவங்கள். It's not just Egypt. எகிப்தினால் அல்ல. It's not Jericho. இது எரிகோ அல்ல. It's not Ai. ஆய் அல்ல. The nature in us. நமக்குள்ளாக இருக்கிற சுபாவங்கள். Those that nature fight against us to receive this promised land. நமக்குள்ளாக இருக்கிற சுபாவங்கள் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அடைவதற்கு நமக்கு யுத்தம் செய்யும். In the latter part of verse 24, 24ஆம் வசனத்திலே the kings 30 and 1, 31 ராஜாக்கள். So we have to fight. நாம் இப்போது யுத்தம் செய்ய வேண்டும். We have to fight. நாம் யுத்தம் செய்ய வேண்டும்.
fight against these 31 kings, இந்த 31 ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டும். these 7 spirits, இந்த 7 ஜாதிகள், this carnal nature. இந்த மாம்ச சுபாவங்கள், We have to fight against it. நாம் இதற்கு விரோதமாக நாம் யுத்தம் செய்ய வேண்டும். Otherwise, we won't be able to receive our promise. நம் இல்லையென்றால் நம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள The முடியாது. Lord gave victory over the 7 nations and 31 kings. தேவன் இந்த 7 ஜாதிகளுக்கு விரோதமாக வெற்றியையும் 31 ராஜாக்களுக்கு விரோதமாக வெற்றியும் கொடுத்தார். Our spirit fights against our flesh. நம்முடைய மாம்சம் நம்முடைய ஆவியோடு யுத்தம் செய்கிறது. Our spirit fights against the flesh. நம் ஆவி நம் மாம்சத்தோடு யுத்தம் செய்கிறது. And the Lord gives us victory. நமக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். The Lord gives us victory. தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். So it is a situation where we think that we cannot escape. ஒரு தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தோம். Are we seeing it is Mara, everything is bitter, disappointing. இந்த ஏமாற்றம் கசப்பு என்ற மாறாவிலே இருந்தோம். And the dryness, we don't have anything to enjoy. வெறுமையான ஒரு வனாந்தரத்தில் எதுவும் போஷிக்க முடியாத ஒரு வனாந்தரத்தில் இருந்தோம். We were in a situation where there was no guidance. நமக்கு ஒரு வழிகாட்டுதலான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். A formidable wall before us. தகர்க்க முடியாத ஒரு மதில் சுவர் நமக்கு முன்பாக இருந்தது. Curses, சாபங்கள். now the war. இப்பொழுது யுத்தம். The Lord will give you a promise. நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் தேவன். The Lord will fulfill the promise He has given us. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். We are coming to the end of the year. இந்த வருடத்தின் கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். You might have passed through all these different situations. நீங்கள் இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கலாம். The Lord will give you what He has promised. தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியதை கொடுப்பார். The barrier breaker goes before you. தடைகளை உடைக்கிற தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். He will not leave you, He will not forsake you. நம்மை அவர் கைவிட மாட்டார்.